நிர்வாண சாமியார். நிர்வாணமா சாமியார் ஒரு திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு அவரை அடமொழி சொல்லி கூப்பிடுவாங்க, தோப்பா சாமியார்னு. தோப்பான்னா என்ன அர்த்தம்? தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு பாடினாரே ஞான சம்பந்தர். அந்த பாட்டுடைய முதல் வரியை சொல்லியே அவர் அழைப்பார்களாம். அவர் அதை சொல்லிட்டே இருப்பாராம், தோப்பா 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 தோப்பான்னு. அப்படின்னா தோடுடைய செவியன் என்ற பாடல். இப்ப அவர் தோப்பா சாமியாரு நிர்வாணமா உட்கார்ந்துருக்காரு. ஆளு அந்த பாதையில போனா இந்த நாய் போகுது, இந்த நரி போகுது, இந்த எருமை போகுது, இந்த பன்றி போகுது, இப்படி எல்லாரையும் சொல்லுவாராம். சரி, அடமொழி சொல்லி எல்லாரையும் திட்டுவாராம். இப்ப சீடர்கள் போய் வள்ளலார்ட்ட சொல்றாங்க, வள்ளலார் ஐயா கிட்ட, குருநாதர்ட்ட, குருநாதா இன்னைக்கு அந்த பாதையில போக வேண்டாம், 4 வீடு தள்ளி ஒரு சாமியார் அம்மனமா உட்கார்ந்துக்கிட்டு போற வார ஆளுகளை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, எல்லாரையும் நாய் நரி பன்றி சிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம வேற பாதையில போவோம்னு ஆகலாம். அதுக்கு வள்ளலார் சொன்னாரு, அப்படியெல்லாம் மாத்த வேண்டாம், நம்மளும் அந்த பாதையிலே போவோம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரும் அந்த பாதையிலே வந்தாராம். எல்லாரையும் திட்டின அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கிட்ட வரும்போது அந்த சாமியார் வள்ளலாரை பார்த்து சொன்னாராம், இதோ மனிதர் போகிறார் என்று. அப்படின்னா அது வரைக்கும் யாரை பார்த்தாலும் மனுஷனா அவர் நினைக்கல, யாரும் மனுஷனா வாழல. அதான் இங்க பிரச்சனையே. வள்ளலாரை பார்த்து மனிதர் போகிறார்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம் தெரியுமா? நிர்வாணமா உட்கார்ந்து இருந்தவர் கை வச்சு மறைச்சுக்கிட்டாராம் வெட்கப்பட்டு. இப்ப வள்ளலார் போய் பேசுறாரு. கொஞ்ச நேரம் பேசி அடுத்த வினாடியே சென்னையிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை சென்று வேலூர் மாவட்டத்தில் வேலூர் தலைநகரத்தில் போய் சீவ ஒடுக்கமானதாக வரலாறு சொல்லுது. சில விஷயங்கள் சிலரை மாற்றி அமைக்கும். அப்படி மாறவில்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், அவ்வளவுதான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தத்துவங்களும் எவ்வளவு ஞானிகளும் பிறந்த நாடு இந்த நாடு. ஏன் இப்படி உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்ன? ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறார். சரி, ஆன்மீகம்ங்கிற பக்தி தானே ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும். ஆன்மீகம்ங்கிற பக்தி தானே ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும். ஆன்மீகம்ங்கிற பக்தி தானே மனிதனுக்கு நல்ல புத்தியையும் கொடுக்கும். ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்விதான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குமா. அதனாலதான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரனின் என்று வள்ளுவர் பாடுறாரு. அப்படி இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. நடந்து போன ஒரு பூசணிக்காய் கிடக்கு. சரி, பூசணிக்கான என்ன பூசணி? தர்பூசணின்னு ஒண்ணு வந்துருச்சு இப்ப. அது இல்ல, நான் சொல்றது சாம்பார் பூசணி, திருஷ்டி பூசணி, வெண் பூசணி. திருநெல்வேலி பக்கம் தடியங்காயின்னு பேரு. பூசணிக்காய் பார்த்தேன், ரொம்ப மிரட்சி ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய காய் உருளையா கிடக்க அப்படின்னு போய் உருட்டி பார்த்தேன். அது கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும், ஆனாலும் அவன் ஏத்துக்க முடியல. இவ்வளவு பெரிய காய் சின்ன கொடியில கடவுளா படைச்சேன், கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ணேன். கொல்ல போய் நாட்டில் கடவுளை முட்டாள்னு தானே சொல்றேன். ஆனாலும் நம்ம கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆனா சொல்லிட்டு போய் பக்கத்துல ஒரு ஆலமரத்துல படுத்தேன். ஆலமரத்துல படுத்து மேல பார்த்தேன், ஆலம்பழம் ரொம்ப சிறுசா இருக்கும். இப்ப யோசிக்கிறேன், இவ்வளோ பெரிய மரம், அதுல ஒரு சின்ன பழத்தை படைச்சிட்டு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காயை படைச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லையே, கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள்னு முடிவு பண்ணிட்டேன். படுத்திருந்தேன், காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஆலம்பழம் ஒன்று நழுவே நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சவன் சொன்ன, ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நம்ம தலை நேரம் ஜெதர் தேங்காயா போயிருக்குமே. நல்ல வேலையா போச்சு. ஆலம்பழம் மேலதான் இருக்கணும், பூசணிக்காய் கீழே தான் இருக்கணும். கடவுள் ஒவ்வொன்றையும் சரியாத்தான் படைச்சிருக்கிறேன். இயற்கை நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, மலை மலையாக, மனுஷ பய பேராசையில அத்தனையும் போச்சே தலைகீழான்னு வேதனைப்பட்ட மாதிரி இந்த ஆன்மீகம் நல்ல சிந்தனையை கொடுக்கணும் உங்களுக்கு. நாளைய தலைமுறைக்கு நல்லதை விதைத்து வையுங்கள், அதுதான் நல்லதை அறுவடை செய்யலாம். எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்கறது இல்லை. 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறாங்க. அப்புறம் 20 வயசானா தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண, ஐயோ 2 பேரும் பேரை பேத்தி எடுக்க போற நேரத்துல. அப்புறம் 30 வயசுல சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, யாப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கிறேன். எத்தனை வீட்டில் மண்டையில முடிவெடிக்கிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. தமிழனுடைய தத்துவம் என்னவென்று புரியாத தமிழர்கள் எப்படி வாழ்றோம், மண்டையில எப்படி போட்டுக்கிட்டு. ஆனா அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க. முடி அலங்காரம் என்பது முக அழகை காட்டணும், அலங்கோலமா திடுறாங்க, கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை.
ஆனா ஒரு அம்மா ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. 40 வயசானா அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஊட்டி பிறந்துரும். அந்த பயலுக படுத்துற பாட்டில் இப்ப சொல்லுவேன் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்துல அவ்வளவு வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்ப. எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை. நல்லதை சொல்லி கொடுத்து நல்ல விதமாக நாளைய தலைமுறையை வளர்க்கணும். அப்படிப்பட்ட வளர்ப்பு சரியாக இருக்கணும். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியிர் பிறந்தோடைய வாய்ச்சொல் கேட்கணும். யாருப்பா அந்த புள்ள? இன்னார் மகனா? ரொம்ப பக்குவமா இருக்க, ரொம்ப நல்லா வளர்த்துருக்கான்னு சொல்லணும். புள்ள பெத்து வச்சிருக்காங்க வாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். உணர்ந்து பாருங்கள். உணர்ந்தால் அன்று உணர்த்த முடியாது. வைங்க என்று நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடக்கு மேசடிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடக்கு நீ செழித்தே நன்மையெல்லாம் சுரக்க, நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரி என்று ரொம்ப அற்புதமாக பாடலை எழுதி அருமைக்குரிய ஐயா சீர்காழியில பிறந்த ஐயா தெய்வீக தேவையான எவ்வளவு அற்புதமான தெய்வீக முகம் படைத்தை தெய்வீக குரல் படை அவங்கெல்லாம் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். ரொம்ப அழகா சீர்காழி ஐயா பாடிட்டார். இந்த பாடல் எழுதும் போது காவிரி வெள்ளம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அதனாலதான் காவிரிய வாழியவேன்னு பாடியிருக்காங்க. குடகுமலையிலே தோன்றி முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்துல போய் கடல்ல கலக்குது. காவிரி இப்ப ஓடுது, இது 3வது முறையா. இதுக்கு முன்னால 2 முறை ஓடி இருக்கு காவிரி வேற வேற இடங்கள்ல. அது கூவத்தூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில ஒரு தரம். அதுக்கு முன்னால பல 100 ஆண்டுகளுக்குள்ள சென்னை அடையாறுல போய் தலை வச்சிருக்கு. இப்ப 3வதாத்தான் இப்ப பூம்புகார்ல போய் கடல்ல கலக்குது. 4வதாக காவிரி இடம்பெயர போகுதுன்னு விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். 4வதாக எங்க இருந்து வர போகுது? ராமேஸ்வரம் பக்கம் போய் தலை வைக்க போகுதான். ஆனா எப்ப என்னன்னு தான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட காவிரி வெள்ளம் ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்து கர்நாடகாக்காரன் தாங்க முடியாம திறந்து விட, மேட்டூர் அணையை திறந்து விட மொத்த பல லட்சம் கன அடி தண்ணி போய் கடல்ல வீணா கலக்குது. கடல்ல போய் வீணா கலக்கிற தண்ணியை சேர்த்து